இன்றைக்கி ஒரு 2 பேர்த்த பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காக அவசர அவசரமாக டிக்கெட் புக் பண்ணி கிளம்பிச்சு. ஆனால் ஜங்ஷனில் என்னென்னு பார்த்தா ஒரு பக்கம் கூட்டமாக இருக்கு, ஒரு பக்கம் கூட்டமே இல்லை. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா நம்ம செங்கல்பட்டில் இளையராஜ் வந்து ஏதோ ஷூட்டிங் போயிட்டு இருக்கார் போல். ஒரு ஜங்ஷனே வாடகைக்கு எடுத்து பண்ண மாதிரி ஒரே கூட்டமாக பண்ணியிருந்தாங்க. இது 10:15 2:10க்குலாம் வைகை ட்ரெயின் வந்தானோம். ஆனால் நாங்கள் வண்டி வரும்போது கரெக்டாக 3:10 3 மணிக்கு மேலே தான் வந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 7:15க்கு நான் திண்டுக்கல் வர வேண்டியது, அது ரொம்ப லேட் ஆகி வந்து போச்சு. ஆனால் வைகை ட்ரெயினில் வர ஒரு ப்ளஸ் தான் மைனஸ் தான். டிக்கெட் ரேட் என்னமோ 250 ரூபா தான். ஆனால் ஸ்நாக்ஸுக்கு மட்டுமே ஒரு 450 ரூபா செலவு பண்ணி தான் இருக்குது. ஏன்னா திருமண தசை ஃபுல்லாக ஸ்நாக்ஸு, வண்டிக்கு வெளியே ஸ்நாக்ஸ் தான், வண்டிக்குள்ளேயே ஸ்நாக்ஸ் தான், சாப்பிட்டுக்கிட்டே போகலாம், ஜாலியாக இருக்கும். ஸோ அப்படியே பேசிட்டு போது முன்னாடி டக்குனு ஒரு குட்டி பாப்பா, அது நானும் வேலை எடிட் பண்ணாலும் பார்க்குறேன், குறுக்கு கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 9 மணி தான் திண்டுக்கல் வந்து இறங்கினேன். அங்கேருந்து ரேப்பிடோ புக் பண்ணி பஸ் ஏறி அப்படியே அங்கேருந்து மாறி மாறி வந்து ரொம்ப அலைச்சலாகிடுச்சு. செம பசி, நான் எதுவுமே சாப்பிடவே இல்லை, நோம்பு தருது. அதனால் ஒரு ஸ்வீட் பன் அது மாதிரி பேர் சொல்லுவாங்க, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நான் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் 10:30 கிட்ட ஆயிடுச்சு. சர்ப்ரைஸ் ஆவாங்களான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஒரு டிக்கெட்டு பக்காவாக சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. செகண்ட் டிக்கெட்டை நீங்களே பாருங்கள்.